ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். என்ன வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகும்போது எடுத்ததுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்னிங் என்னென்ன பண்ணேன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டே பை டே வீடியோ மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட்டேன், பட் குட்டி குட்டி கிளிப்ஸாக எடுத்ததுனால அதை என்னால் போட முடியல. மார்னிங்கே பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சட்னி அரைச்சிருந்தேன். இந்த சட்னி எத்தனை பேத்துக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். மிளகாவுக்கு பதில் பார்த்தீங்கன்னா வத்தல் போட்டு அரைக்கிறது தான். தேங்காய்ச்சல், வெங்காயம், வத்தல், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம புளி இருந்துச்சுன்னா அது கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் வீடியோலையேவும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இந்த சட்னி சூப்பராக இருக்குங்க. தோசை இருக்குது பார்த்தீங்களா, நல்லா கொஞ்சம் மாவு புளிச்சிருந்துச்சுன்னா இந்த சட்னி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கூட 2 தோசையே எக்ஸ்ட்ராவே உள்ளே போகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பொரியலையும் போட்டாச்சு. இது எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அதுக்கடுத்து அரைக்கிறது தான் நமக்கு வேலை. அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி அரைங்க. சூப்பராக இருக்குங்க. சீரியஸாக ஒரு தடவையாவது இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்களுக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா இந்த சட்னி ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா எப்போயுமே கொஞ்சம் மாவு புளிச்சிருந்தா இந்த மாதிரி சட்னி நாங்கள் அரைச்சிருவோம். அரைச்சி சாப்பிடும்போது அந்த காரத்துக்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா சுள்ளுன்னு உள்ளே இறங்கும். நமக்கு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செமையாகவே கிடைக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா அரைச்சாச்சு. அரைச்சி முடிச்சதும் பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி கட்டியாக இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அப்படியே அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கடுகு தான் தாளிக்கணும். எப்பயும் போல் பார்த்திங்கன்னா நம்ம சட்னிக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாளித்து இந்த இதையை அப்படியே ஊற்றிக்கோங்க. ஊற்றி முடிச்சுட்டு அதை நல்லா ஒரு கிளறி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சைடில் பார்த்திங்கன்னா அந்த தோசையை ஊற்றி வச்சுட்டேன். ஊற்றி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே சுட சுட தோசைக்கு அப்படியே பார்த்திங்கன்னா அந்த சட்னியை ஊற்றி குழச்சி அடித்து பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நான் பார்த்திங்கன்னா மனசார சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. எங்கேன்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தானிப்பறை போகிற ரோட்டில் ஒரு கோயில் இருக்குங்க, அம்மச்சியாரம்மன் கோயில் அப்படின்ட்டு. அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதத்துக்கு மேலேயே இருக்கும். கூடயே தான் இருக்கும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு தோணுச்சுங்க. ஏதாவது பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் வேறு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் மாதாந்த வெள்ளி வேறையா, அதனால் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டாச்சு. மார்னிங் பார்த்திங்கன்னா இங்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஈவினிங் டயத்தில் பார்த்திங்கன்னா பிரதோஷத்துக்கு போன மாதிரி தான் வீடியோ எடுத்திருந்தேன் நான். போனதும் பார்த்திங்கன்னா சாமியை கும்பிட்டாச்சு. போனதும் எங்கள் ஸ்ட்ரீட்டில் உள்ள காளியம்மனை கும்பிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள குட்டி நாங்கள் 2 பேரும் தான் பார்த்திங்க அப்படியே விளாண்டுட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் செம ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாமியை கும்பிட்டு சூடெல்லாம் பொருத்தி வச்சதுக்கப்புறம் நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா ஆட்டோ தான் பிடிச்சிருந்தோம். ஏன்னா அந்த சைட் பார்த்திங்கன்னா பஸ்ஸும் போகும், பட் ஆட்டோ பார்த்திங்கன்னா செமையாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஆட்டோவுக்கு பின்னாடி உட்காந்து போகிறதுக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எப்போயுமே பார்த்திங்கன்னா இந்த சைட் போனாலே நாங்கள் ஆட்டோ பின்னாடி தான் உட்காந்துருப்போம். ஆட்டோனாலே பின்னாடி தாங்க உட்காந்துருப்போம். எப்படியாவது கஷ்டப்பட்டு கேட்டுனாலும் வாங்கி உட்காந்துருவோம். அதுவும் இல்லாமல் இந்த சைட் பார்த்திங்கன்னா செம நேச்சுரலான பிளேஸுங்க. சுற்றி பார்த்திங்கன்னா மரமாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க உண்மையாகவே. ஏன்னா ஃபுல்லாக தானிப்பாறை ரோடு தானே, போகிறதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த சைடு தென்னை மரம், இந்த சைடு தென்னை மரம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு ரோடு. அவ்வளோ அமைதியான பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு மைண்டே பார்த்திங்கன்னா அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குங்க. நீங்களும் பார்த்திங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும்னா ஏதாவது கோயில் குளம்போங்க, இல்லைன்னா ஏதாவது ட்ராவல் பண்ணுங்கள், இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். நான் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகணும். ஏன்னா இந்த 3 நாளாக பார்த்திங்கன்னா கோயில் குளமாக தாங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். என்னன்னே தெரியல, ஆனால் நல்லா தான் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கா, அதனால் பார்த்திங்கன்னா கோயிலுக்கும் வந்தாச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த சைட் தான் இருக்கும். தானிப்பறை பார்த்திங்கன்னா அந்த சைட் போகும், இந்த சைட் பார்த்திங்கன்னா ரூட் இருக்குது. அம்மச்சியாரம்மன் கோயில் கேட்டாலே உங்களுக்கே இறக்கி விட்டுருவாங்க. உள்ளே வந்தது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். சும்மா பார்த்திங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் சூப்பராக இருக்குங்க. போனதும் பார்த்திங்கன்னா விநாயகர் இருப்பார், அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு ஃபுல்லாக அந்த குட்டி குட்டியாக ஒவ்வொரு சாமி இருக்கும். அந்த சாமி பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த சந்தனம், குங்குமம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதை நம்ம பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு அப்படியே தொட்டு கும்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா இன்னொரு சாமியே இருக்கும். இதே மாதிரி தாங்க இருக்கும். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா சாமியை கும்பிட்டுட்டே போகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சாமி இருக்குது, அதையும் கும்பிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நாகத்தா அந்த இது இருந்துச்சு, அங்கே பால்லாம் வச்சுருந்தாங்க, அதையும் கும்பிட்டாச்சு. இப்போ மெயினான சாமியை கும்பிட தான் போகிறோம். நாங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சாமியை கும்பிட்டு நிறைய பேர் அன்னதானம் சாப்பிட்றதுக்கே உட்காந்துட்டாங்கங்க. அந்தளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. ஏன்னா மாதாந்த வெள்ளி இல்லையா, அதனால் கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இந்த உடம்புல பார்த்திங்கன்னா
அந்த ஒரு மாதிரி இந்த முள்ளாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா நீங்கள் வேண்டி இங்கே ஒரு உப்பும் மிளகும் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னென்னு எனக்கு தெரியாது, சீரியஸாக தாங்க சொல்கிறேன். நானே நிறைய தடவை வாங்கி போட்டிருக்கேன், எனக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் இதை நம்புவீங்களா இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து உள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா கரெக்டாக தீவாரதனை காட்டினாங்க. இதாங்க சாமி, செம்மையாக இருந்துச்சு. உள்ளே போயிட்டு நல்லா சாமியும் மனசார கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டையும் போட்டாச்சு. பட்டையை போட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்திங்கன்னா சாமியை கும்பிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரசாதத்துக்கு தாங்க உட்காந்துருந்தோம். ஏன்னா சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நிறையா சாப்பாடு வச்சுருந்தாங்க, அன்னதானம் மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. அதனால் நாங்களும் பார்த்திங்கன்னா போய் பந்தியில் உட்காந்தாச்சு. என்ன போட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கூட்டு மாதிரி போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லாவே இருந்துச்சு. பட் என்ன கொதிக்க இருந்துச்சுங்க, அதை சாப்பிட தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு காற்று வேறு அடிக்கலை அவ்வளோவா, அதனால் கொதிக்க இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஆலமரம் இருக்கும், அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக இருக்குங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா நாங்களும் கிளம்பியாச்சு. உங்களுக்கு ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா உள்ளேயே ஆட்டோ வரும். அப்படி ஆட்டோ வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெளியில் தான் போகணும். போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த தானிப்பாறை முக்கு இருக்குது பார்த்திங்களா, அங்கனக்குள்ளே நின்னிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ வந்துடும். அந்த ஆட்டோவை பிடிச்சி நீங்களும் ரிட்டன் வீட்டுக்கு வந்துடலாம். நீங்கள் எங்கே போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. நானும் பார்த்திங்கன்னா சாமியும் கும்பிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா கிளம்பி வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா மறுநாள் எடுத்தது. மறுநாள் பார்த்திங்கன்னா ஈவினிங் டயத்துலங்க, அதாவது பார்த்திங்கன்னா காலையில் நான் ஸ்ரீவி போயிருந்தேன், சாயந்தரம் பார்த்திங்கன்னா சனி பிரதோஷம். அதனால் பார்த்திங்கன்னா சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு எல்லா குட்டீஸையும் திரட்டியாச்சு. எல்லோரும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்ததுமே கோயிலுக்கு போமா அப்படின்னு கேட்டால் சரி வாங்க போவோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் தரத்துறன்னு இழுத்துட்டு போயாச்சு. உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா கூட்டம் சரியான கூட்டமாகிடுச்சுங்க. அங்கங்கே பார்த்திங்கன்னா கூட்டமாக தான் இருந்தாங்க. உள்ளே போனதும் நல்லா பக்திமயமாக சாமியை கும்பிடாச்சு. ஏன்னா நாங்கள் பார்த்திங்கன்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் போவோம். ஏன்னா அப்போ தாங்க அந்த சாமி தூக்கிட்டு போகும்போது கரெக்டாக இருக்கும். இந்த தடவை பார்த்திங்கன்னா சீக்கிரமாக போயிட்டோம், ஒரு 4 மணிக்கிட்ட போயிட்டோமா, அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்தே தான் இருந்தோம். உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா நந்தி அவ்வளோ அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம இந்த வில்வ இலை இருக்குது பார்த்திங்களா, போகிற வழியில் நிறையாவே விற்பாங்க. ஒரு பாக்கெட் பார்த்திங்கன்னா 10 ரூபா கிட்ட தான் இருக்கும். நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதுக்கடுத்து நீங்கள் அவங்க அந்த சாமியார்கிட்ட கொடுத்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூஜை பண்ணி உங்களுக்கு ஏதாவது நேம் சொல்லணும்னா சொல்லிக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அர்ச்சனை பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா அர்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உள்ளே வந்து இப்போயே நம்ம சிவபெருமானை கும்பிட்டுக்கிட்டா தான், இல்லைன்னா பார்த்திங்கன்னா அவரையே பார்க்க முடியாத அளவுக்கு ஆக்கிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டமாக ஆயிடுவாங்க, பார்க்கவே முடியாது. அதனால் முன்னாடியே பார்த்திங்கன்னா நாங்கள் சிவபெருமானை கும்பிட்டு விஷாலாட்சி அம்மனை கும்பிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வில்வேலையெல்லாம் கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாமே பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நாங்கள் போய் சும்மா உட்காந்துருந்தோம். ஏன்னா எப்படா அந்த சாமியை தூக்குவாங்க அதை பார்க்குறதுக்காக தான் உட்காந்துருந்தோம் நாங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக எல்லோரும் எந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாமியும் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக தூக்கிட்டு செமையாக இருந்துச்சுங்க. கொட்டி எல்லாமே அடித்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் பாருங்கள் எங்கள் ஊரில் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்ட்டு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போது பாரு சாமி போது பாருந்தா. ஆமாம் தெரியுதுல, தெரியுது. தீவாரதனை காட்டுவாங்க. இங்கிட்டு வா பாரு, பாரு அங்க பாரு. இத காட்டுறாங்களா? அப்படியே தூக்கி இன்னும் ரொம்ப மோசமா அதை தீவாரதனை தொட்டு கும்பிடுறதே. அவ்வளோதாங்க, வீடியோ எண்டுக்கு வரப்போகுது. தீவாரதனை காட்டிட்டாங்க, அதை தொட்டு கும்பிட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா சந்தனம் கொடுப்பாங்க, அதையும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த டே இப்படி தான் போச்சு. பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டடா பாய்.